அவருடைய மேன்மை, அவருடைய மகிமை, அதன்படியே என்னவா எங்களை நேசிக்க விரும்புகிறார். பிரியமான காயுவுக்கு அப்போ அவர் அந்த தேவன் சத்தியமா இருக்கிறார், தேவன் தான் வாக்கியா இருக்கிறார், தேவன் தான் ஜீவனா இருக்கிறார், தேவன் தான் எல்லாமாகவே இருக்கிறார். ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார் என்று சொன்னால், அவர் நேசிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல இருக்க முடியாது. நாங்கள் மேன்மையை நோக்கி ஓடி இருப்போம், கனமானதை நோக்கி ஓடி இருப்போம், அலைகளை பர்வதங்களை நோக்கி ஓடி இருப்போம், அதிகத்தை நோக்கி ஓடி இருப்போம், எண்ணிக்கையை நோக்கி ஓடி இருப்போம். ஆனால் எங்களுக்கு தெரியும் கர்த்தர் விதமாய் நேசிக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக நாங்கள் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். எந்த மனிதர்கள் முன்பாக நாங்கள் தலை குனிந்து போனோமோ, எந்த சமுத்திரத்தின் முன்பாக நின்று இது எங்களை மேற்கொண்டு விடும் என்று சொல்லி நாங்கள் எந்த விதத்தில் எவ்விதமாக நாங்கள் தலை குனிய கூடிய காரியம் என்று சொல்லி பெரிய அலைகளை பார்த்து நாங்கள் பயந்த காலங்கள் உண்டு, நாங்கள் நடுங்கி நின்ற காலங்கள் உண்டு. என்று சொன்னால் வார அலை திரும்பி போயிடுமோ அல்லது பொங்கி எழுப்பிடுமோ, என்னை மூடிவிடுமோ என்று சொல்லி எங்கிய காலங்கள் மத்தியில் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், நீ பயப்படாதே, தெரியாதே, நான் உன் தேவன், உன் தேவன், பிரியமான பிள்ளை. கர்த்தருக்குள்ளாக அவர் பலப்படுகிற இந்த காரியம் நாங்கள் வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் விட மாட்டார். ஆனால் அண்ணாவை பார்த்து தன்னுடைய மேன்மையை குறித்தும் தன்னுடைய நிறைவை குறித்தும் என்ன செய்தானா, தனக்குள்ள மேன்மை பாராட்டி தனக்குள் பெருமைப்பட்டு அவர் பெருமைப்படுகிறதில் தப்பில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை தரும், அவர் பெருமைப்பட்டதில் தப்பில்லை. ஆனால் இல்லாதவளை குறித்து மனவழிவாக்கினாரு. அவர்கள் பட்ட பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது சக்காலத்து. யாரும் மேன்மை பாராட்ட கூடாது. இந்த மேன்மைக்கு என்ன அடையாளம் ஆயிடுமா? இப்படியான ஒரு பேர் தான் துக்கத்துக்குரியது, தேவனுக்குரியது. ஆண்டவர் மன மகிழ்ச்சியா இருக்கும்படிதான் ஆசாமவாளிய படித்து சகலத்தை உண்டாக்கி என்னோட நடந்து கொள்ளுங்க குறிச்சு நான் இன்னொரு நாளைக்கு பிரசங்கப்படுகிறேன். அவர் மன மகிழ்ச்சியா சந்தோஷமாய் ஓடி கொண்டிருந்தார். அதான் பால் சொல்றேன், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன். கூடாதான் துக்கம் பிசாசான ஒரு காரியம் தெரிந்து வெளிப்படையாக தெரிகிறது. எங்களை துக்கப்படுத்துகிறது எதிரான ஒரு காரியம், கர்த்தருக்குரியதல்ல. அவர் சகலத்திலும் எங்களை சந்தோஷமா இருக்கிறவன் மட்டும்தான் ஆவியிலிருந்து அவர் நடத்தினார். சிலவன் சொன்னதுலேயே தானே எங்களை துக்கப்படுத்தி படுத்தி 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 அந்த ஒரு எல்லைக்கு மீறி என்ன நடக்கும்? நாங்கள் எங்களுடைய பொறுமையை இழந்து எங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த ஒரு பொல்லாப்பிற்கு வழிபடும் பாயால மாற்றுவது அல்லது கை கால் வேலை செய்யும் அல்லது இருக்கிற சந்திவான தந்து மூட்டுகள் எல்லாம் உடைப்பான். அப்போ அந்த விசனத்துக்குரிய அந்த விசனமான ஒரு கிரிய வழிபடும். தேவனுக்கு விரோதமான பரிபூர்ண கிரிய நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசியில ஆத்மாவை மடிவாக படித்து போட்டால் உடைத்து போட்டால் படித்து விட்டுட்டால் தேவனுடைய கிரிய வழிபடாது. மன்னால் குணமாக சாமியை தோன்றி மறுபடியும் என்ன செய்தால் சீரவாங்க டாக்டர் பேசுவா வரைக்கும் அவருடைய கூட்டி சேர்த்தார். அவ்விதமான தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக முற்றிலும் நிர்மூலமாகத்தக்கதான கிரியைகளை என்ன செய்வார்? பிசாசு கொண்டு வருவார். அது இவ்விதமாக உங்களை முற்றிலும் அழிக்கும்படியாக உங்கள் ஆத்மா மண்ணோடு மண்ணாக படியத்தக்கதாக சத்துரு எழுப்பி செயல்படுவார். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுடைய ஆத்மா எனக்குள்ள அறிவாகட்டும். அவ்விதமாக ஆண்டவர் பேசுவார். என்று சொன்னால் அவர் பேசுகிற தேவன், அவர் பேசுகிற தேவன், பேசுகிறபடியினால் தான் இன்றும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சிந்தனையின்படி நாங்கள் வழி தப்பி என்றோ அலைஞ்சிருப்போம். அவர் பேசி பேசி பேசிதான் இதுதான் நாங்கள் பார்க்கிறோம். சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காரியருக்கு அவர் என்னத்தின்படி காரியம் நேசிக்கிறாராம்? சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயம். இந்த யோவான் இயேசுவோடு கூட இருந்த சீசரில் ஒருவர்.
அவர் தான் இந்த காயம் சவுலுக்கு எழுதுகிறார். அவர் எப்படி என்று சொன்னால் தன்னுடைய ஒரு உறவை அவர் காண்பிக்கிறார். இந்த காயுக்கும் தனக்கும் எப்படி இருக்கிறது என்பதும் அதோடு கூட அந்த காயு எவ்விதமாக இருக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்தி சுட்டி காட்டி அவர் எழுதுகிறார். அந்த காயுவுக்கு ஒரு அறிவுரையாக அவர் எழுதுகிறார், நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. காயு இந்த அவருடைய சாயலையும் வெளிப்படுத்துகிறார். அதே நேரம் தன்னையும் தான் எப்படி அந்த காயவை நேசிக்கிறார், மற்றது காயுக்கும் தனக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதை இந்த யோவான் என்ன செய்கிறார், இதுல எழுதுகிறார். மூப்பனாகிய நான். ஆகவே இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறதாவது எங்களுக்கு, யாருக்கும் இல்லை, எங்களுக்கு ரேமாவாக நாங்கள் மக்கள் அதை எடுத்துக்கொள்ளுவோம். மூப்பனாகிய நான், தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறார். அவர் சத்தியத்தின்படி வேதத்தின்படி எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சொன்னார், என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளின்படியே நான் வந்தேன். அதன்படி என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளின்படியே நான் செய்ய வேண்டும், கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். ஆகவே யோவான் சொல்லுகிறார், சத்தியத்தின்படி நேசிக்கிறார். அவர் வெளியாக நேசிக்கல, சத்தியத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அவர் வாழ்ந்து அவரோடு கூட யோவானை வைத்து அவர் கற்றுக் கொடுத்து எவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த யோவான் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் அந்த வாழ்க்கையை தம்முடைய இருதயத்தில் இருந்ததான அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை அவர் யோவானுக்கு சொல்லி கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். அதன்படியே யோவான் இப்ப என்ன சொல்லுகிறார் சொன்னா, சத்தியத்தின்படி நேசிக்கிறேன் என்று சொல்லி. எப்படி? அதேதான் தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தியம், அவருடைய உண்மை, அவருடைய நீதி, அவருடைய நியாயம், அவருடைய மேன்மை, அவருடைய மகிமை, அதன்படியே என்னவா எங்களை நேசிக்க விரும்புகிறார். விரும்புகிறார். அவருடைய விருப்பம் என்ன? பிரியமான காயுவுக்கு அப்புறம் அவர் அந்த தேவன் சத்தியமா இருக்கிறார், தேவன் தான் வாக்கியா இருக்கிறார், தேவன் தான் ஜீவனா இருக்கிறார், தேவன் தான் எல்லாமாகவே இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் என்னை உங்களை மறைக்கிறார். அப்படியா? அதன்படி நான் ஜீவனுள்ள தேவன், சத்தியத்தின்படி உண்மையாகவே ஜீவிக்கிற தேவன் இன்றைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அவருடைய சத்தியத்தின் பலத்தினால. நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறது எங்களுடைய பலத்தினால அல்ல, அவருடைய பலத்தினால் நிற்கிறோம். அந்த சத்தியத்தின்படியே நான் உங்களை நேசித்து உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னா, பிரியமான காயுவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் எங்கள் மீது பிரியம் வைத்தால் அது மனிதனுக்கு ஏற்றவைகளாக சுயநலத்தோடு இந்த பூமியோடு முடிந்து விடுகிறதாகத்தான் இருக்கு. நான் காட்டுகிறேன், பூமியோடு முடிந்து விடுகிற காரியமும் அது நிலையாக தேவனுடைய பிரியத்தையும் நான் காட்டுகிறேன். ஆகவே இந்த பிரியமான காயுவுக்கு எழுதுகிறார். அந்த பிரியம் எப்படி என்பதை அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அப்போ இந்த காயு எப்படி வாழுகிறார்? ஆத்துமா, பிரியமான காயுவின் ஆத்துமா அவருக்கு பிரியமாய் வாழுகிறது. அவர் சத்திய தேவர், சத்தியத்தின்படி சத்தியத்துக்கு நேராக நேசிக்கத்தக்கதாக இந்த காயுவின் ஆத்துமா என்ன செய்கிறதா? வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எத்தனை பேர் என்பது முக்கியம் அல்ல. ஒரே ஒரு காயுவுக்கு எத்தனையோ பேர், மூப்பனாகிய யோவான் எத்தனையோ பேரை சந்தித்திருக்க முடியும், எத்தனையோ பேரை அவர் கண்டிருக்க முடியும். ஆனால் அந்த யோவான் என்ன செய்கிறார்? எழுதுகிறார், குறிப்பாக காயு என்று சொல்லி பேர் சொல்லி எழுதுகிறார். அப்போ இதுல இருக்குதான் எத்தனை பேர் என்பது ஆண்டவருக்கு அவசியம் அல்ல. 1000 பேரா இருந்தால் கூட அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்துமா வாழுகிறதை கண்கள் காண்கிறது. நீ எனக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் என் கண்கள் காண்கிறது. நான் உன்னை
சத்தியத்தின்படி நேசிக்கிறதையும் நீ அறிந்திருக்கிறாய். அதெல்லாம் தான் இன்றைக்கு காயோடு இருக்கிற நேசத்துலதான் யோவான் எழுதுகிறார். அப்ப யோவான் எழுதும் பொழுது காயுக்கு விளங்கவில்லை வேணும். யோவான் என்னை எப்படி நேசிக்கிறார் என்று சொல்லி. ஆகவே எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி. என்றால் அவர் நேசிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல இருக்க முடியாது, இந்த இடத்துல நிற்க முடியாது. நாங்கள் மேன்மையை நோக்கி ஓடி இருப்போம், கனமானதை நோக்கி ஓடி இருப்போம், அலைகளை பர்வதங்களை நோக்கி ஓடி இருப்போம், அதிகத்தை நோக்கி ஓடி இருப்போம், எண்ணிக்கையை நோக்கி ஓடி இருப்போம். ஆனால் எங்களுக்கு தெரியும் கர்த்தர் விதமாய் நேசிக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக நாங்கள் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த இடத்திலும் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும்படியாக சோர்ந்து போகாமல் இன்னும் அவருடைய வழிநடத்தலின்படி நாங்கள் அவ்விதமாய் இன்னும் அவரு கூடாக உறுதியான அஸ்திபாரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புஷ்டியை கொடுக்கிறார். இன்னும் நீங்க பலப்பட வேண்டும் என்று சொல்லி, இன்னும் நீங்கள் சிறப்பட வேண்டும் என்று சொல்லி, இன்னும் நீங்கள் எழுப்ப வேண்டும், உற்சாகப்பட வேண்டும், கல்லுகள் போல எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்துகிறார். முதலாவது ஒரு அறிமுக வசனம் தான். நீங்கள் யாரும் சோர்ந்து போக கூடாது. அந்த காயுக்கு யோவான் எழுதியது போல எங்கள் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நேசிக்கிற சத்தியத்தின்படி நேசிக்கிறதான பிரியமான பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட இருந்து சகலவற்றிலும் உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் என்ன செய்யறாராம், வேண்டுகிறாராம், சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறாராம். அவர் ஜெபமாயும் இருக்கிறார், அல்லது நீ வாழ வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்ற கோரிக்கையாகவும் இருக்கலாம். ஆகவே எல்லாம் பாருங்க, 2வது வருஷத்துல பாருங்க, ஆத்மா வாழ்கிறது போல. ஆனா அந்த காய் என்ன செய்யற வாழ்ந்து கொண்டிருக்கிறது யோவானுக்கு தெரிகிறது, தேவனுக்கு தெரியுது நாங்கள் எப்படி எங்களுடைய ஆத்மா இருக்கிறது என்பது தேவனுக்கு தெரியும். அதே நேரம் யோவானுடைய நேசத்தையும் இந்த காயும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட உறவாடும்படியாக இந்த இடத்தில் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் இன்னும் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த பிரியமான பிள்ளைகளே, நான் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. எந்த மனிதர்கள் முன்பாக நாங்கள் தலை குனிந்து போனோமோ, எந்த சமுத்திரத்தின் முன்பாக நின்று இது எங்களை மேற்கொண்டு விடும் என்று சொல்லி நாங்கள் எந்த விதத்தில் எவ்விதமாக நாங்கள் தலை குனிய கூடிய காரியம் என்று சொல்லி பெரிய அலைகளை பார்த்து நாங்கள் பயந்த காலங்கள் உண்டு, நாங்கள் நடுங்கி நின்ற காலங்கள் உண்டு. என்று சொன்னால் வாழ அலை திரும்பி போயிடுமோ அல்லது பொங்கி எழுப்பிடுமோ, என்னை மூடிவிடுமோ என்று சொல்லி எங்கிய காலங்கள் மத்தியில் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், நீ பயப்படாதே, திரியாதே, நான் உன் தேவன், பிரியமான பிள்ளை. கர்த்தருக்குள்ளாக அவர் பலப்படுத்துகிற இந்த காரியம் நாங்கள் வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் விட மாட்டார். சும்மா இல்லை, இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறது அவருடைய திட்டமும் தீர்மானமும் இதன் பலனை ஆண்டவர் அறுவடையாய் காண விரும்புகிறார். நாங்கள் வாசிப்போம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 சாமுவேல். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, சரியா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிறப்புகளோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள். அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தராகவே கர்த்தருடைய கிரியைகள் காண்பிக்கப்படுது. முதலாவது என்ன வசனம் என்றால், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.
இந்த வசனத்தை யார் சொல்லுகிறது என்று சொன்னால் அண்ணால் சொல்லுகிறார். அண்ணாவுடைய சரித்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஆண்டவர் இதனூடாக என்னத்தை எங்களுக்கு பேச விரும்புகிறார், அவர் எவ்விதமாக எங்களை நேசிக்கிறார், எவ்விதமாக எங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே கவனித்து பார்ப்போம். இந்த அண்ணால் தெரியும் எங்களுக்கு எல்கானாவின் ஒரு மனைவி, 2 மனைவிமார் உண்டு. எல்கானாவின் மனைவி, அதில் ஒரு மனைவி. ஆனால் ஒரு மனைவிக்கு 10 குமாரத்திகள் கொண்டு வசனம் சொல்லுகிறது. எப்படி எங்க இருக்குன்னு சொன்னால் பாருங்க, 4ஆம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவர் தன் மனைவியாகிய பெரினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பார். அப்போ அவனுக்கு குமாரத்திகளும் இருந்தார்கள். ஆகவே இந்த அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது இல்லாமல் இருக்கிறது, அது ஒரு பக்கம். இல்லாத இருக்கிறது குறைவு, அதாவது குறைவு என்று நினைப்போமே, குறைவு. ஆனால் இங்கே இருக்கிறவ என்ன செய்யறானா, அதே நாங்கள் ஒரு வாசிப்போம் ஐயா. 6ஆம் வசனம். இல்லாதவளுக்கு என்ன நடந்தது? அண்ணாவை சிநேகித்தபடியினால் 6ஆம் வசனம் கற்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவருடைய சக்கரத்தை அவர் துக்கப்படும்படியாக அவரை மிகவும் விசனப்படுத்துவார். துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். ஆனால் இவள் விசனப்படுத்துகிறாள். எப்படி? அறியாதவளாயிருந்து விசனப்படுத்துகிறாள். அவள் என்ன செய்தால், நான் நிறைவுள்ளவளாய் இருக்கிறேன், நீ குறைவுள்ளவள். இதைத்தான் பார்க்கிறாள். நான் நிறைவுள்ளவள், நீ குறைவுள்ளவள். நிறைவும் குறைவும். ஆனால் அவளுக்கு தெரியாது அண்ணாளு கூடாக கர்த்தர் ஒரு கிரியையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் அவருடைய வல்லமையை அண்ணாள் மூலமாக வெளிப்படுத்த அவர் வைத்திருக்கிறார் என்ற திட்டமும் தீர்மானமும் இந்த சக்காலத்தியாகிய பெரினாளுக்கு தெரியாது. அவள் நினைக்கிறாள், எனக்குரிய நிறைவு இவளுக்கு இல்லை, எனக்குரிய மேன்மை இவளுக்கு இல்லை. ஏனென்றால் புத்திர சுவிகாரத்தை அவள் நிறைய பெற்றிருக்கிறாள், குமாரத்திகளும். ஆகவே எத்தனை குமாரன் என்றதை எல்கானா பிறகு சொல்லுகிறார். 10 குமாரர்கள் கீழே இருக்கிற 8ஆம் வசனத்துல அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரனை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்ல. அப்போ குமாரரும் குமாரத்திகளும் 10 குமாரரும் பிளஸ் குமாரத்திகள். பாருங்க, அப்ப எத்தனை குமாரத்திகள் இருந்தார்கள் என்று தெரியல. அப்ப அது பாருங்க, குமாரரும் குமாரத்திகளும் என்றுதான் சொல்லி இருக்கு. அதுக்குள்ள எல்கானா பொய் பண்ணி சொல்லுகிறேன், 10 குமாரர்கள் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அப்போ இதுல குமாரத்திகள் பிளஸ் ஆயிருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட மேன்மை உள்ளவள் யாரு? பெண்ணினாள். ஆனா இந்த அண்ணாளை பார்த்து தன்னுடைய மேன்மையை குறித்தும் தன்னுடைய நிறைவை குறித்தும் என்ன செய்யறானா, தனக்குள்ள மேன்மை பாராட்டி தனக்குள் பெருமைப்பட்டு அவள் பெருமைப்படுகிறதுல தப்பில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை தரும். அவள் பெருமைப்பட்டதில தப்பில்லை. ஆனால் இல்லாதவளை குறித்து மனவழிவாக்கினாரு. மூன்று ஒரு வேதனைக்குரிய வார்த்தை இருக்கு. 6ஆம் வசனத்துல கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தில் நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுது. எல்கானா இந்த மற்ற மனைவி பெரினாள் என்று சொல்லியிருக்கலாம். மேலிடத்துல அவனுக்கு 2 மனைவிமார் இருந்தாருன்னு சொல்லி அதுல எல்கானாவின் மற்ற மனைவியாகிய பெரினாள் என்று சொல்லியிருக்கலாம். அவளுக்கு ஒரு பட்ட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சக்களத்தில். ஆகவே யாரும் மேன்மை பாராட்ட கூடாது. இந்த மேன்மைக்கு என்ன அடையாளமா வருமா? இப்படியான ஒரு பெயர் தான் சுத்தப்படும். இப்படியான ஒரு பெயர் தான் சுத்தப்படும். ஏனென்று சொன்னால் தேவன் குறித்திருக்கிறதை அவர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார். யாரும் வாய் பிசையேனும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. யாரும் அறியாமல் இருக்கும் நிலைமையை வச்சு யாரையும் நாங்கள் குறிப்பிடக்கூடாது, நியாயம் தீர்க்க கூடாது.
கர்த்தர் காண்கிறவரா இருக்கிறார். ஏன்னு சொன்னா கர்த்தர் கற்பத்தை அடைத்து இருக்கிறார் அவருடைய குறித்த காலத்துக்கு. அவர் தடைப்படுத்தி வைத்திருக்கிறார் அவருடைய வேலைக்கு. ஆகவே யாரெல்லாம் விதமாக குறைவை பார்த்து நாங்கள் இடை போடுகிறோமோ அவர்களுக்கு என்னவா கடைசியில் ஒரு பட்டமும் சுட்டப்படும். ஆகவே நாங்கள் எச்சரிக்கையா இருப்போம். நாங்கள் தான் அல்லது யார் எப்படி பேசுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். கர்த்தர் ஒரு கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அந்த கிரியைக்கு முன்பாக அவருடைய பேர் மேன்மை பாராட்டு. பாருங்க 6ஆம் வசனத்துல அவள் துக்கப்படும்படி அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அதுக்கு 7ஆம் வசனத்துல இருக்குது இவள் அவளை மனவடிவாக்குவாள். மூன்று ஒரு தாங்க முடியாத ஒரு வேஷ்டம். முதலாவது துக்கம் எப்படிப்பட்டது? அதே தாங்க முடியாத ஒரு காரியம். எங்களுக்கு துக்கம் என்ற தெரியாத காரியம் இல்லையே. கர்த்தருக்கு இருந்தாலும் ஆண்டவருக்கு இருந்தாலும் என்னதான் ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தாலும் என்ன செய்யணும்? தற்கண்டங்களுடைய சகல மாம்சத்துக்குரிய சகல கவலைகளையும் துக்கத்தையும் வெளிப்படுத்தி மூஞ்சிய 6 மணிக்கு நாங்கள் வச்சுக்கொண்டு எல்லாரும் பார்த்து எங்களை பரிதாபமா பார்க்க வேண்டும். என்ன நடந்தது சொல்லி. ஆனால் என்ன செய்ய வேண்டுமா? நாங்கள் அவள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்க அப்படி செய்யக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்படி வருது? துக்கம் பிசாசுக்குரியது, தேவனுக்குரியது இல்லை. ஆண்டவர் மன மகிழ்ச்சியா இருக்கும்படிதான் ஆதாம் மோவாளியை படைத்து சகலத்தை உண்டாக்கி என்னோட நடந்து கொள்ள குறிச்சு நான் இன்னொரு நாளைக்கு பிரசங்கம் பண்ணுவேன். அவர் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா உண்டாக்கி கொண்டிருந்தார். அதான் பால் சொல்றேன், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன். தேவன் சகலவற்றிலும் நிறைவாகத்தான் எங்களை வாழ வைக்க அவர் விரும்புகிறார். நாங்கள் எங்களுக்கு கூடாதான் துக்கம் பிசாசான ஒரு காரியம் இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது. எங்களை துக்கப்படுத்துகிறது எதிரான ஒரு காரியம், கர்த்தருக்குரியதல்ல. அவர் சகலவற்றிலும் எங்களை சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆதியிலிருந்து அவர் நடத்தினார். ஆகவே துக்கப்படுத்துகிறார். அடுத்தது பாருங்க, விசனப்படுத்துகிறார். விசனம்னு சொன்னா தெரியும் தானே. எங்களை அந்த துக்கப்படுத்தி அந்த ஒரு எல்லைக்கு மீறி என்ன நடக்கும்? நாங்கள் எங்களுடைய பொறுமையை இழந்து எங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த ஒரு பொல்லாப்பின் கீழே வழிபடும். பாயால மாத்துவதும் அல்லது கை கால் வேலை செய்யும் அல்லது இருக்கிற சண்டிவான தண்டு முட்டுகள் எல்லாம் உடைப்போம். அப்போ அந்த விசனத்துக்குரிய அந்த விசனமான ஒரு கிரிய வழிபடும். பாவம் செய்தாலும் பாவம் செய்யாதீர்கள். அப்ப இதுதான் பிரச்சனை. அப்ப கிரிய வழிபடும் விசனப்படுத்தினாலும். அடுத்தது பாருங்க, மனபடி வாக்கினால். மனது அவருடைய அண்ணாவின் ஆத்துமாவை தொய்ந்து போற அளவுக்கு எலியா சொல்லுகிறார், தேவனே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் எடுத்துக்கொள்ளும். அந்த அளவுக்கு அவளை மனமடி வாக்கினாலும் தான் அந்த மனதை மடிய பண்ணினார். ஆத்துமாவை முற்றாக என்ன செய்து விட்டாலும் அவளுக்கு விலனற்று போகிற அளவுக்கு மனம் அடிவாக்கினார். ஆத்துமா மடித்து விட்டலாம். அவ்வளவுக்கு இவ்விதமாக அவளுக்கு விரோதமாக என்ன செய்கிறாள்? பெண்ணினால் என்ன அவள் கூட இருந்து கிரியை செய்யறதான என்று சொன்னா தேவ திட்டம் வைத்திருக்கிறார். ஆவிக்குள்ளாக நாங்கள் ஏமாவா பார்ப்போம். தேவ திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு விரோதமாக இந்த பெண்ணினால் மூலமாக ஒரு கிரியை செய்யறதுன்னு சொன்னா என்ன? துக்கப்படுத்தி விசனப்படுத்தி மனம் அடிவாக்கியாச்சு. இப்ப என்ன செய்யற? தேவனுக்கு விரோதமான பரிபூர்ண கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில ஆத்துமாவை மடிச்சு போட்டா படுத்தி விட்டுட்டால் தேவனுடைய கிரிய வழிவராது. எல்லாருக்கும் தெரியும். மன்னால் மூலமாக என்ன சாமுவேல் தோன்றி மறுபடியும் என்ன செய்தால் சீலோவில தான் முதல் பேசுவா வரைக்கும் அவருடைய பெரிய மறுபடியும் தேவனிடத்தில் கூட்டி சேர்த்தார். அவ்விதமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக முற்றிலும் நிர்மூலமாகத்தக்கதான கிரியைகளை என்ன செய்வார்? பிசாசு கொண்டு வர
இருப்போம். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், கர்த்தர் வைத்திருக்கிற தீர்மானம், இந்த சுவிஸ் தேசம் எல்லைகளையும் சுற்றி இருக்கிற பட்டணங்களும் தேவனுடைய தீர்மானம் நிறைவேறத்தக்கதாக எங்களுக்கு முன்னாக இருக்கிற 10 குமாரத்திகளை கொண்ட 10 குமாரனை கொண்டவர்கள் அல்லது அதிகமாய் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் எங்களை சுற்றியால் என்ன காரியமா இருந்தாலும் கூட பர்சனல் காரியமா இருந்தாலும் உங்களுடைய ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் இந்த வசனத்தினூடாக நீங்கள் பலப்படுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் இருக்கிற திட்டத்துக்கு முன்பாக சத்துரு விதமாக உங்களை முற்றிலும் அழிக்கும்படியாக உங்கள் ஆத்மா மண்ணோடு மண்ணாக மடியத்தக்கதாக சத்துரு எழுப்பி செயல்படுவான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களுடைய ஆத்மா எனக்குள்ளாய் வாழட்டும். காய்வை இனங்கண்டு யோவான் அன்று ஒரு வாக்குதலை சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை நல்ல வாக்குதலோடு ஆண்டவர் இந்த கால வேளையில் வந்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அன்று ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து தேவன் எடுத்துக்கொண்டார். அவனை தேவன் பிரியமானவன். வாசிப்போமையா எபிரேயர் 11 நான் எடுக்கல. எபிரேயர் 11 இருக்கு. விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால் அவர் காணாமல் போனார். அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றார். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அந்த யூதாவுல இதுலதான் யூதாவோட வசனம் சொல்லுகிறது. யூதா 1:14 பார்ப்போம். ஐயா இந்த நான் எழுதி வச்சிருக்கிறேன். யூதா 1:14 ஏனோக்கை பற்றி. யூதா உலகியா இருந்தால் 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறதுக்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளை இருக்கணும். தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாம் துணித்தனும். அவர்களை கண்டிக்கிறதுக்கு 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று அறிவித்திருக்கிறார். அவர் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கர்த்தர் வருகிறார். இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக அவர் வருகிறார் என்பதை இந்த ஏனோக்கு அறிவித்து அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்பதை கர்த்தரை எப்படி காண்பித்தாரா அவனை எடுத்துக்கொண்டார். ஆகவே பாருங்க, அடுத்தது நாங்கள் பிரியமான வசனத்துல தானியேல் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்துக்கு தேவன் பதிலை கொடுக்கிறார். அப்பொழுது தேவதூதர்கள் பதிலை கொண்டு வரும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள். 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம் ஐயா. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ கட்டளை வழிபடு. அப்ப தானியேல் ஜெபிக்கிறார். பதில் வரையில அப்ப பதில் பிந்தி தான் வருகிறது. அப்ப இந்த தேவதூதன் வந்து சொல்லுகிறார், பிரியமானவனே. அப்ப இந்த பிரியமானவன் என்பது லேசா வராது. கர்த்தர் அதை பிரியமானவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பிரியம் எங்களுடைய கிரியில் என்ன செய்யப்பட வேணும்? காணப்பட வேணும். எங்களுடைய ஆத்மாவில் காணப்பட வேண்டும். அதேதான் தேவனுடைய பிரியம் என்று நான் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறேன் சொன்னால் இந்த அன்னாள் அவளுடைய பாட்டில பாருங்க அவள் என்ன சொல்லுகிறாள் என்று சொல்லி வாசிப்போம் ஐயா. அவளுக்கு சாமுவேல் அந்த 2ஆம் அதிகாரம் அந்த கடைசியை வாசிப்போம். அந்த 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் பாருங்க அவளுக்குள்ள எவ்வளவு மனத்தாழ்மையா இருந்திருக்கிறார். அவள் அந்த மனமடிமை அவளை எங்கே எல்லாம் கொண்டு போய் அவளுடைய சிந்தனை எப்படி என்றால், நான் ஒரு சிறியவள், மனிதனால் கணிக்கப்படக்கூடாத அளவுக்கு ஒரு சின்ன பாத்திரம். அடுத்தது ஒரு எளிமையானவள்.
அவ்விதமாக இருந்தவள் பாருங்க தன்னை சிறியவனை புழுதியில் அப்ப தான் ஒரு புழுதிக்கு புழுதியாகவே மண்ணாகவும் மனுஷரால் கணிக்கப்படாத அளவுக்கு தனக்குள்ளாக அவள் தன்னையே தான் சிறுமப்படுத்திக் கொண்டிருந்தான். குப்பையாக மனிதன் குப்பையை தான் என்ன செய்வான், அறிவான். அப்போ யாராலும் பயன்பட முடியாது, யாருக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாக அவள் தன்னை தானே என்ன செய்துவிட்டாள், நினைத்திருந்தான். ஆனால் அந்த நினைவுகள்லாம் அவள் தேவன் தன்னை கண்டவுடன், அவள் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை அவள் பெற்றவுடன் அந்த நினைவுகளை தான் இப்ப அறிக்கையிடுகிறாள். வாசிப்போம் ஐயா அவளுடைய பாட்டை முழுவதுமாக 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது நாள் ஜெபம் பண்ணினாள். ஜெபம் பண்ணி இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் இருக்கிறது, என் பகையின் மேல் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி வேட்டிமையான பேச்சு பேசாதீர்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்திகளில் பலவான்களின் வில் முறிந்தது, பலவானினவர்களும் பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்திற்கான கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களும் இனி பசியா இரார்கள். மலடியா இருந்தவர் 7 பெற்றார், அநேக பிள்ளைகளை பெற்றவர்களும் மலர்ச்சியப்பட்டார். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரை பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் காத்துகிறவர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியில் எடுத்து எளியவனை குப்பையில் உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரம் சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பாருங்க, இதுல யாரெல்லாம் எதிராளி செயல்படுகிறார்களோ அவ்வளவும் பட்டார்கள். இவ்வளவையும் அந்த அண்ணா சந்தித்தார், எதிர்முகம் கொண்டார். எல்லாமே இதுல இருக்கு பாருங்க. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள். அப்ப எல்லாரும் என்ன செய்தார்கள், மேட்டிமையாய் பேசினார்கள். அகந்தையான பேச்சுக்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அகந்தையாக பேசி இருக்கிறார்கள். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. கர்த்தருடைய செய்கையை அவன் கரத்தினால கண்டபடியினால அவன் என்ன செய்கிறான், மனுஷருக்கு முன்பாக அறிக்கை இடுகிறாள் கர்த்தரை. உங்களுடைய அதுக்கு கீழதான் பாருங்க, மிச்சம் சொல்லுகிறாள், திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்வார்களாம். கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உட்கார வைக்கிறவர். பூச்சக்கரம் 8ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல அதை பார்க்கிறோம். அவர் பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவை, அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரம். அப்ப சகலமும் அவருடைய கரத்தில் இருக்கிறான். ஆகவே பசியா திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்வார்கள் என்று சொன்னா அவர் மட்டுமையானவைகளை அகந்தை உள்ளவர்களை எல்லாம் என்ன செய்யறார், பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி விழுந்து விடக்கூடாது. நிறைய சத்தியங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் எழுதி கொண்டு வரேன் என்று எனக்கு தெரியும். இன்றைய நாள் கர்த்தர் எது பேச சித்தமோ அதை பேசுவார் என்று சொல்லி பலவான்களின் மேல் முறிந்தது. தள்ளாடினவர்களோ பலத்தினார்கள் யாரெல்லாம் பலவான்கள் என்று நிற்கிறோம் என்று சொல்லி என்ன சொன்னா, நான் என்னுடைய வில் பவர், என்னுடைய பலத்தை நிற்கிறோம் என்று சொல்லி யாரெல்லாம் நின்றார்களோ, கர்த்தர் எனக்கு 10 குமாரரும் அநேக குமாரத்திகளையும் தந்திருக்கிறார் என்று சொல்லி நிற்கிறார்கள் அல்லவோ, அவர்களுடைய வில்லை ஒரு நாள் ஆண்டவர் முறித்து தள்ளாடினவர்களை என்ன செய்வாராம், வெள்ளத்தினாலே கட்டி கர்த்தருடைய பலம், அவருடைய உயரம் ஓங்கும் உயரமும் பலத்த கரத்தினாலும் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்த தேவன் இந்த தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவருடைய ஓங்கும் கை ஓங்கும் உயரம் பலத்த கரம் அழைத்துக் கொண்டு வரும். அவர் கூட்டி சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக வேலை செய்தார்கள். அது வாய்ச்சிட்டோம் பாருங்க. மலடியா இருந்தவள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியம் அடைந்தாள். சரி, மலடியா இருந்தவள் 7 பிள்ளைகளை பெற்றாள். அது கர்த்தருடைய கரம் செய்ய வல்லமை உள்ளது. ஏற்கனவே பிள்ளை இருந்ததுதானே.
அநேக பிள்ளைகள் இருக்குது. எப்படி பரிச்சயம் அடைய வேண்டும்? கர்த்தருடைய வழி மேன்மை இருக்கிறது, அகந்தை இருக்கிறது. எங்களுக்கும் எச்சரிக்கிறார், எங்களுக்கும் எச்சரிக்கிறார். மேன்மைக்கு முன்னானது பெருமைக்கு முன்னானது தாழ்மையா. அப்ப மேன்மையா நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் அகந்தை பாராட்டக்கூடாது. நாங்கள் அகந்தை பாராட்டக்கூடாது. நாங்கள் என்று சொல்லுகிறோம், யாரா இருந்தாலும் ஆண்டவர் பரிச்சயமாக்குவார். நாங்கள் தாழ்மைப்படுவோம். இன்று இருக்கிறவர்கள் நாளை தேவன் உயரத்தில் சுயரத்தில் கொண்டு போய் வைக்காமல் வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் யாரும் மேன்மை பாராட்ட எங்களுடைய கரத்தில் இல்லை, எங்களுடைய ஆத்மா எங்கள் கரத்தில் இல்லை. யாரும் தேவன் வைத்த இந்த தேவன் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளாகவும் வைத்திருக்கிறான் ஆவி, தேவனுடைய தீபம். அந்த தீபத்து கூடாக தேவன் இந்த பூமியில் தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை விடுத்து அந்த ரட்சிப்பின் காரியத்தை தேவன் செய்து முடிக்கத்தக்கதாக அவர் எங்களோடு கூட இருந்து அவர் செயல்படுகிறார். ஆகவே மனிதனுக்கு கூடாக அதே ஆவியின் தான் எங்களுக்கு எதிராக வரும் கிரிய செய்ய எங்கள் மனங்களை பகைக்க பண்ணி திகைக்க பண்ணி எங்கள் மனங்கள் ஒரு நொடி பொழுது நானும் திருப்பிவிட, எங்கள் சிந்தைய ஒரு நிமிஷம் நானும் திருப்பிவிட. நாங்கள் எத்தனையோ பாதைகளை கடந்து வந்திருப்போம், ஒரு நிமிஷத்துல செய்வதறியாது செய்திருப்போம். அதுக்கு பிறகு யோசிப்போம், இதை நான் செய்துட்டேன்னு சொல்லி. ஆனா நாங்க நல்ல கவனமா இருப்போம், நல்ல கவனமா இருப்பேன். கடந்த நாட்கள் எனக்கு நடந்திருக்கிறது. நான் கவனமா இருந்தேன், பாதிக்கப்படையில, அதனால பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் நான் அந்த ஒரு நொடி பொழுது நான் உணர்ந்தேன். என்னன்னு சொன்னா அந்த கவனத்துமா நான் நடந்து வந்த நேரத்துல என்னுடைய சிந்தை ஒரு விஷயம் திருப்பப்பட்டது. ஆனால் அதேதான் இதுல பாருங்க, ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்யறாரா? பலப்படுத்துகிறாரா? அவர் ஆத்துமாவை பலப்படுத்துகிறார். எங்கள் ஆவியை என் கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறார். தேவனுடைய ஆவியானவர் எங்களோட கூட இருந்து அவர் நடத்துகிறார். ஆகவே நாங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது, நாங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. இந்த அந்நாளின் காரியத்துல அவருடைய இருதயம் எவ்விதமாக உடைந்தது, மனம் மகிமையானது. ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? அந்நாடு ஜபத்துடைய வாக்கு மையத்தினுடைய ஆலயத்துக்கு போனாலே 12 ஒரு முதலாம் வசனம், முதலாம் வசனம், அவள் போய் மனங்கசம் 10ஆம் வசனம், முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனங்கசம் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பாருங்க, அவள் என்ன செய்தாள்? இவ்வளவு பாதிப்புக்கு இல்லையா, அவள் என்ன செய்தாள்? அப்பேரிகள் இதற்கு முதலாவது செய்ய இதுக்கு முதலாவது செய்திருக்கலாம். எல்லாம் ஆண்டவருடைய நோக்கம். அவள் ஆலயத்துக்கு தான் போறாள். அங்க பலியிலிருந்து நடக்குது, பலிகள் நடக்குது, ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆராதிப்பாங்க. ஆனா இதுல எக்ஸ்ட்ராவா எழுதப்பட்டு கிடக்குது. அவள் போய் மனங்கசத்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இவ்வளவு நாள் அவன் என்ன மாதிரி இருந்தார்? மன மடிமை, அவள் படுத்தின பாடுகள் இருக்கே, துக்கம், விசன், எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அவளை அந்த தேவனுடைய சமூகத்துக்கு கூட பிரித்து விட்டார். தேவனுடைய சமூகத்துக்கு கூட போயிடும், ஆலயத்துக்கு போறான், குடி போறான். ஆனா அந்த தேவனுடைய அந்த சமூகம், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய தொழுகை அந்த அளவுக்கு அவள் இல்லை. ஆக்களோடு ஆக்களா போறாள். ஆலயத்துக்கு போகணும் என்று சொல்லி புருஷன் கூட்டிக்கொண்டு, கணவன் கூட்டிக்கொண்டு போகும் பொழுது குடும்பமா போறாள். அவளுக்கு இருந்ததான அந்த சஞ்சலமும் சலனமும் மனமடிமையும் அவளை தேவனோடு கூட கிட்டி சேர்க்கவில்லை. ஆனால் அவள் உறுதியாக ஒரு முடிவை எடுக்கிறாள். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழகு. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏனோ ஆனோண்டு சொல்லி நாங்கள் ஒரு பிரகாரமாக நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வராதபடி
சூழ்ந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் எங்களுடைய ஆவியை ஆத்துமாவை மனம் அடிமையாக்கி சோரம் போக பண்ணி இருந்தாலும் இந்த நாளில் இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருக்கு தெரியும் என்ன நாள் என்ன வேளை எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் நட உட பாவனை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஆகவே முதலும் ஆண்டவர் அண்ணாலும் பார்க்கிறார். முதலே ஆண்டவர் எழுப்பி இருக்கலாம். அண்ணாலை நீ எழுப்பு, ஒரு குமாரன் பிறந்தவுடனே நீ அவள் கவலைப்பட்டிருப்பாள், 2 குமாரன் பிறந்தவுடனே கவலைப்பட்டிருப்பாள். ஆகவே 10 குமாரத்திகள் பிறந்தும் அந்த அண்ணாள் என்ன செய்கிறாள்? அவளுடைய கசப்பு தான் பார்க்கிறாள், அவளுடைய துக்கத்தை தான் பார்க்கிறாள், மனமடிமை ஆக்கினதை தான் பார்க்கிறாள். அப்படியே ஒடுங்கி 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 அவள் இருந்தாள். கடைசியா பார்த்தா அவருடைய புருஷன் கூடி சொல்லுகிறான், அண்ணாலே 10 குமாரர்களும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? இந்த புருஷனுடைய ஆறுதலை கேட்டு 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 சரி அப்ப அதுக்குள்ளேயாவது பிள்ளை இருந்திருப்பான்னு நான் எனக்கு என்ன சோழ பிரசங்கம் பண்ணினா இந்த புருஷனாலதான் நம்ம அண்ணாள் இப்படி இருந்தாருன்னு சொல்லி அது ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவனுக்கு ஆறுதல் பார்க்கக்கூடிய அவளை அப்படி இருந்திருக்க பண்ணி இருக்கலாம். அவன் உண்மையாவே ஆறுதல் படுத்தி இருப்பான். ஆனால் கர்த்தர் எப்படி எதுவா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தார். என்று சொன்னாலும் சத்துருக்களுக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக. சங்கீதம் 23 வாசிப்போம் ஐயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆகவே இந்த அந்நாளுக்கு முன்பாக என்ன இருக்கிறான பெண்ணாளுக்கு மத்தியில ஆண்டவர் பந்தி ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த பந்திக்குரிய வேலை வர வேண்டும். அவளுடைய மேன்மைக்கு முன்பாக, அவள் சத்துரு மேன்மை பாரங்களுக்கு முன்பாக உலகத்தில் இருக்கிறத விட அந்நாளோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை அறிய வேண்டும். கர்த்தர் முன்பாகவே சத்துருக்கு முன்பாகவே அவர் பந்தியை ஆயத்தம் படுத்துகிறார். அந்த பந்தியை சத்துரு பார்த்து வெட்கப்பட்டு கோபம் பண்ணமாக இல்ல. நான் கேட்கிறேன், இந்த பெண்ணின் நாளைக்கு இருந்த 10 குமாரனும் குமாரத்திகளும் எங்கே போனார்கள்? ஒரே அண்ணா கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் தேவனை நாடி தேடின பொழுது கர்த்தர் கொடுத்ததான அந்த சாமுவேல் மூலமாய் இன்றும் நாங்கள் அவருடைய சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் நிற்பதற்கு ஒரு காரணமாக அந்த மகன் ஆண்டவர் பேர் சொல்லுற அளவுக்கு இந்த முதலில் இருந்த பெண்ணாளுடைய பிள்ளைகளுடைய ஒரு பேரும் சொல்லவில்லை. எங்க போய்விட்டார்கள்? பலட்சியமாகி விட்டார்கள், பலட்சியமாகி விட்டார்கள். யாரும் நாங்கள் எங்களையும் அற்பமாய் எண்ண வேண்டாம், மற்றவர்களை நாங்கள் அற்பமாய் எண்ண வேண்டாம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி, எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி, ராஜாக்களோடு விளவுகளோடு அவர் வல்லவராய் இருக்கிறார். யாரும் சஞ்சலப்பட வேண்டாம். அவருக்கு இது லேசான காரியம். கர்த்தர் செய்வார். அவர் சொன்னவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர். இப்பொழுதும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அண்ணா தம்முடைய சமூகத்துக்கு வந்ததற்கு நோக்கம் உண்டு. அவரே கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆனால் அண்ணால் அந்த காத்திருந்து அந்த சமூகத்தில் போன பொழுது தம்முடைய கர்த்தருடைய அந்த அடைத்தாரோ, எந்த நோக்கத்தின்படி அவர் அடைத்தாரோ அந்த நோக்கத்தை வெளிக்கொண்டு வந்தார். அப்போ அவர் இவ்வளவு காலமும் எங்களுக்கு முன்பாக இந்த நடைப்பொழுது இந்த பின்னுக்கு நடந்த என்ன தடைப்பட்ட அடைப்பட்ட காரியமா இருந்தாலும் இப்ப இந்த வார்த்தை வருகிறது என்னவோ, இந்த வார்த்தைக்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறாரா? திறக்கிறார். திறந்தா என்ன நடக்கும்? யாரெல்லாம் இந்த வார்த்தையின்படி யார் இதை ரிசீவ் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு திறக்கப்படும். திறக்கப்படும். யாரும் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடாது, இந்த சத்தியம் தெரியாது என்று சொல்லக்கூடாது. திறக்கப்படும். ஒரு சாமுவேலை போல 10 பெற்றவர்களுடைய சகல பேரு பலட்சியமானது போல ஒரு சாமுவேல் விதமாய் தேவன் பேர் சபா வரைக்கும் தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசியா, பெரிய தீர்க்கதரிசி என்ற பெயர் பெற்றவா போல கர்த்தர் செய்வார்.
திட்டத்தை செய்து முடிப்பார். ஒரு நாளும் அவர் எங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அவன் கையில் உள்ள களிமண் அவருடைய கையில் இருக்கும் பொழுது உடைஞ்சு போச்சா என்று சொன்னால், நாங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நான் இப்படி இருக்கவன நீங்க இதை செய்யுங்க அர்த்தமே, இதை செய்யுங்க. நாங்கள் அவருக்கு என்ன ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம், ஆண்டவரே இதுதான் எனக்கு வேணும், இதுதான் வேணும், இப்படி இருக்க வேணும். அப்ப உன்னுடைய விருப்பத்தின் படி செய்தால் நீ விளைஞ்சு போவேன். நாங்கள் என்ன செய்யறோம், கர்த்தரோடு இருக்கிறோம், ஆனா எங்களுடைய மன விருப்பத்தின் படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது உடைஞ்சு போச்சுது. ஆனா கர்த்தர் விட மாட்டார், அவர் விட மாட்டார். அவர் மறுபடியும் அவருடைய மன விருப்பத்தின்படியே அந்த பாத்திரத்தை அவர் வளைந்து அவர் மகிமைப்படுகிறாராம். அந்த பாத்திரத்தின் மூலமாக மகிமைப்படுகிறாராம். அதற்கு பின்பாக ஒரு வசனம், அந்த காரியங்கள் எளிமையாக இருக்கு. அதில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலர்கள் நீங்க தொய்ந்து போய்விட்டீர்களே, நான் இந்த பாத்திரத்தை எவ்விதமாக என் இடத்தில் இருக்கும் பொழுது உடைந்து போனது நான் மறுபடியும் என் மன விருப்பத்தின்படி அதை வணைந்து நான் மகிமைப்பட்டது போல உங்களை நான் நனைய மாட்டேனோ, உங்களுக்கு நான் செய்ய மாட்டேனோ என்று கேட்கிறேன். அவர் செய்வார். ஆனால் எங்களுடைய ரிக்வெஸ்ட் நாங்கள் விடுவோம். அண்ணால் எழுதி போனாலே தேவனுடைய சமூகத்தில் அதே போல நானும் போவேன். ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படி அவருடைய இருதயத்தை, அண்ணாவுடைய கற்பத்தை அடைத்து அவருடைய இருதயத்தில் இருப்பதை வெளிக்கொண்டு வருவதற்காக கர்த்தர் அவ்விதமாக அண்ணாவின் மாத்திரமாய் பயன்படுத்தினாரோ, அதே போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை நோக்கி சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவருடைய கரத்தில் போய் விழுவோம். கர்த்தர் தனக்கு அந்த பாத்திரமாய் வணைந்து அந்த பாத்திரத்தின் மூலமாக அவர் மகிமைப்பட ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் சிறியவனை பார்க்கிற தேவன், எளியவனை பார்க்கிற தேவன், மனிதன் தான் பார்ப்பார் மேன்மையின் ஜனத்தை. கர்த்தர் இந்த வேளையிலும் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். எங்களோடு எனக்கு நிச்சயமா தெரியும். சும்மா இந்த வார்த்தை வரையில நான் 2 வசனம் தான் எழுதி கொண்டு வந்தேன். எனக்கு தெரியும், ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய இருதயத்தில் உள்ளவைகளை அவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி, அதே போல அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாங்கையா. தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம். எங்கே நீ தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றீ, பலுகி பெருகுவாயன்றி ஜாதிகள்
சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது. மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடும் ஏல் பெற்றே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம் வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும்.